கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. என் பெயர் ஜி ஞானமுத்து. தூத்துக்குடி மாவட்டத்திலே முள்ளக்காட்டு கிராமத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சாட்சியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய கிருபையினால் பாவ பழக்கத்திலே குடியிலே, சூதாட்டத்திலே, விபச்சார பாவத்திலே, கெட்ட சவகாசத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவனுடைய பாதத்திலே நான் கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வஞ்சனைக்கு நான் உள்ளாகி கொண்டிருக்கும் போது என்னுடைய குடும்பத்திலே பெரிய பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள் என்னை தலைவிரித்து கொண்டு நான் இந்த உலகத்திலே எப்படி நான் வாழ்வது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போதே என்னுடைய வீட்டுக்கு செய்தி அளிக்கிற பாஸ்டர் மூலியமாக என்னுடைய வீட்டுக்கு 2 பேர் வந்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் என் உள்ளத்திலே அதை எடுத்து என் இருதய பலகையிலே எழுதி கொண்டு அந்த வசனங்களை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் என்ற வாஞ்சையோடு, ஒரு பசிதாகத்தோடு தேவனுடைய பாதத்திலே நான் அமர்ந்திருந்தேன். அந்த வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருந்தபடினால் அவனை உயர்ந்த இடத்திலே அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற சொன்ன வார்த்தை தான். சங்கீதம் 91:14 வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும்போது, தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, நாம் அறிய முடியவில்லையா, அப்போ அவர் எப்படி நான் அறிய வேண்டும் என்று அவர்கள் எனக்காகவும் மன உருக்கத்துடன் ஜெபித்தார்கள். என்னுடைய சபையில் இருக்கிற மக்களும் எனக்காக ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் என்னை தொட்டார். ஒவ்வொரு நாளும் நான் அந்த பாவ பழக்க வழக்கத்திலே இருக்கும்போது என்னுடைய வீட்டிலே 4 லட்சம் ரூபாய் கடன். நான் சொல்லுகிற போது என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்பது கிடையாது, என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்பது கிடையாது. அப்படிப்பட்ட வேதனை இருக்கும்போது தான் தேவன் மறுபடியாக என்னை தொடர்ந்து அவர் கரங்களிலே பிடித்து கொண்டார். அவருடைய கிருபையின் மூலமாக தான் இப்பொழுது இந்த மகிமையின் டிவி வாயிலாக நாங்கள் உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவன் பெரியவரும், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னது போல, தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் பிறரிடத்திலே சொல்லிக்கொண்டு அவர்கள் நம்மளைப் போல இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளும் ஒரு நிமிஷம் ஏதாவது பாவ பழக்கில் இருந்தாலும் கூட கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை செய்தால் தேவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிற தருணத்தில் நாம் அதை மறைப்போமானால் வாழ்வடைய முடியாது என்று பைபிளிலே போட்டிருக்கிறது. அதுபோல நீங்கள் யாராவது பாவத்திலே இருந்தாலும் கூட இப்பொழுதே தேவனிடத்திலே சமூகத்திலே காத்திருந்து அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து, தேவன் என்னையும் பாவ பழக்கத்திலிருந்தே விடுதலை செய்ய வேண்டும் கேட்பேனால் கர்த்தர் நிச்சயமாக விடுதலை செய்வார். பின்வருகிற செய்தியிலே கெகின்சான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு வசனத்தின்படி அவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே கேட்பீர்களானால் பாவம் உங்களை விட்டு தள்ளுண்டு சமுத்திரத்தை கடந்து போகும் என்பது என்னுடைய விசுவாசம். இந்த செய்தியை நீங்கள் நன்றாக கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எல்லோரும் என்னுடைய சமாதானத்தையும் கர்த்தருடைய சந்தோஷத்தையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் தாமே நாம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது அருமையான சகோதரனுடைய சாட்சியை கேட்டீர்கள். எப்படி பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் விடுதலை பெற்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருக்கு எப்படி புது வாழ்வு உண்டானது
என்பதை குறித்து நாம் சாட்சியாய் கேட்டோம். இப்பொழுதும் கூட தேவ வார்த்தையிலிருந்து அடுத்த சில நாட்களில் நாம் கிறிஸ்மஸை கொண்டாட போகிறபடினால் தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியிலே இயேசு எப்படி நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தரும்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வேதத்திலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். வாசிக்கிறேன் பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அம்பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வரும்போது அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதா, அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியா என்ன செய்யப்படுகிறான், மாற்றப்படுகிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் உள்ளத்திலே புதிதான சுபாவம் உடையவனாய் மாற்றப்படுகிறான். அதாவது தேவ சாயல் நிறைந்தவனாய், தேவனுடைய சுபாவம் நிறைந்தவனாய் அவன் மாற்றப்பட்டு எப்படியாக பழையவைகள் ஒளிந்து போய் விடுகிறது பாருங்க. பழைய அந்த பாவ குணங்கள், பாவ சுபாவம் அவனை விட்டு மறைந்து போய் அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது பாருங்க. ஒரு புதிய வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அதை தான் அருமையான சகோதரனுடைய சாட்சியில கூட கேட்டோம் பாருங்க. மிகுதியான பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு இந்த புது வாழ்க்கையை தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை விசுவாசிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் மாற்றப்படுகிறீர்கள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செய்கிறது, புதிதாகிறது. ஒரு புது வாழ்க்கை, புது வருடத்துக்குள்ளாக ஒரு புது வாழ்க்கை பெற்றவர்களாய் நீங்கள் என்ன செய்யலாம், செல்லலாம் பாருங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இந்த புது வாழ்க்கையை நமக்கு அருளுகிறார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பழையவைகள், பழைய பாவ வாழ்க்கை ஒளிந்து போய் எப்படி ஒரு புது பரிசுத்த வாழ்க்கை எப்படி உண்டாகிறது, இது எல்லாமே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணத்தின் மூலமாக தான் உண்டாகிறது பாருங்கள். இதை எப்படி இயேசு நமக்கு அருளுகிறார் என்பதை கீழே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18லிருந்து 21வது வசனத்திலே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்கள். முதலாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் என்ன செய்தார் என்பதை குறித்து வேதம் அருமையாய் சொல்லுகிறது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவம் செய்த போது பாவ சுபாவம் உடையவர்களாய் மாறிவிட்டோம். இப்பொழுது தேவனுடைய கோபாக்கினிக்கு நாம் உட்பட்டவர்களாய் என்ன செய்து விட்டோம், மாறிவிட்டோம் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவத்தின் மூலமாய் கோபாக்கினின் பிள்ளைகளாய் என்ன செய்தோமாம், இருந்தோமாம். அப்போ இந்த பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை தந்து ஒரு புது பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தர வேண்டும் என்றால் இந்த பாவத்திலிருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டும், விடுதலை என்ன செய்ய வேண்டும், உண்டாக வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிதான் இயேசு சிலுவையிலே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்கள். இங்கே வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினாராம். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் கூட செய்யவில்லை. ஆனால் சிலுவையில் இயேசு தொங்கும் போது நம்முடைய பாவத்தை எடுத்து தேவன் இயேசுவின் மேல் என்ன செய்தார், வைத்தார். அதாவது
நம்முடைய பேர்ல சேர வேண்டிய அந்த குற்ற கணக்கு இப்பொழுது இயேசுவின் கணக்கிலே என்ன செய்தார்? தேவன் வைத்தார். இயேசு நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை இயேசு சிலுவையிலே சுமந்ததின் மூலமாய் என்ன ஆயிற்று? நம்மேல் வர வேண்டிய தேவனுடைய கோபாக்கினை சிலுவையிலே இயேசுவின் மேல் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. அதனால்தான் இயேசு கதறினார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இயேசு சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சிலுவையிலே கதறிய அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் கதறினார்? பாருங்கள், நம்முடைய பாவத்தை இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்தார். சுமந்ததின் நிமித்தம் இப்பொழுது நம்மேல் வர வேண்டிய தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல் சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? கொட்டப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அதன் மூலம் சிலுவையிலே இயேசு நம்முடைய பாவத்திற்காய் தண்டிக்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக எப்படியாவது நம்மை அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி விட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்தை இயேசுவின் மேல் வைத்து நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் என்ன செய்தார்? தண்டித்தார். நம்முடைய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டார். அதனுடைய விளைவு என்னது? தேவ பிள்ளைகளே, சிலுவையிலே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பும் தேவனுடைய அந்த கோபாக்கினையிலிருந்து விடுதலையும் என்ன செய்கிறது? உண்டாகிறது. பாருங்க, அதை தான் இந்த 2 கொரிந்தியர் 5:21 முதல் பாகம் சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து விட்டபடினாலே இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, அவருடைய அந்த பரிசுத்தம் இப்பொழுது நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதிமான்களா என்ன செய்யப்படுகிறோம்? மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, மன்னிக்கப்பட்டு இப்போ பாருங்க, வேதம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குகிறார் என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தை இயேசுவின் மேல் பிதாவாகிய தேவன் சிலுவையில் வைத்து விட்டபடினாலே இப்போ பாருங்க, நம்முடைய பாவ கணக்கு சிலுவையில் இயேசுவின் பேரில் எழுதப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி நம்ம கணக்கில் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. நம்மை தேவன் நீதிமானாக மாற்றி இப்போ அதன் மூலம் தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசுவின் மேல் சிலுவையிலே பிதாவாகிய தேவன் நிறைவேற்றி விட்டபடினாலே இப்பொழுது பாருங்கள், இங்கே 2 கொரிந்தியர் 5:19 சொல்லுகிறது, இப்பொழுது தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்போ தேவன் பாவிகள் மேலே கோபமா இல்லை. இப்பொழுது தேவன் ஒரு பாவியை பார்த்து, அவன் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து, இப்போ இவனை நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு அவர் யோசித்து கொண்டிருப்பதில்லை. ஏனெனில் அவனுடைய பாவத்துக்கான தண்டனை இயேசுவின் மேல் என்ன செய்யப்பட்டது? சிலுவையில் நிறைவேற்றப்பட்டபடினாலே பாருங்கள், தேவனை பொறுத்த வரைக்கும் பிதாவாகிய தேவன் அந்த பாவியினுடைய பாவத்தை இயேசுவின் இரத்தத்தினால் ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டார். மன்னித்து இப்பொழுது தேவன் பாவிகளுக்கு ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரா? கிஃப்டா, ஈவாக அருளுகிறாரா. அது என்னது? ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவன் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிற அந்த ஈவு. தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய நண்பனாய் மாற்றப்படுகிற அந்த ஈவை தேவன் இயேசுவின் மூலம் என்ன செய்கிறார்?
இப்பொழுது எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? இலவசமாக அருளுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவன் இப்பொழுது உலகத்தாருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தம்முடைய கோபாக்கினை அந்த தண்டனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர்களை விடுதலையாக்கி இப்பொழுது எல்லா மனிதருக்கும் என்ன செய்கிறார்? ஒரு ஈவை அருளுகிறார். என்னது? எல்லாரும் தம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டு தம்முடைய நண்பர்களாய் மாற்றப்படும் அந்த பெரிய கிஃப்டை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்கிறார்? இலவசமாய் அருளுகிறார். தேவ பிள்ளைகளை இலவசமாய் அருளுகிறார். இப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் அருளுகிற இந்த இலவச ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, அடுத்தது தேவனுடைய நண்பனாய் மாறுகிற, தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிற, மறுபடியும் தேவனோடு ஒரு உறவு உண்டாகிற அந்த பெரிய அந்த கிஃப்டை, அந்த ஈவை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமாம்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனோடு என்ன செய்யுங்கள்? ஒப்புரவாகுங்கள். தேவனுடைய அழைப்பை இப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் இப்பொழுது பாவ மன்னிப்பை தந்து விட்டார். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை தந்து விட்டார். இப்பொழுது தம்மோடு ஒப்புரவாகிற அந்த அந்த ரட்சிப்பை அருளிவிட்டார். இப்பொழுது ஒரு மனிதன் இந்த ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இப்பொழுது அதிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே ஆண்டவராய் இரட்சகராய் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்கள், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியை மாற்றப்பட்டு அவன் தேவனோடு என்ன செய்யப்படுகிறான்? ஒப்புரவாக்கப்படுகிறான். தேவனுடைய நண்பனாய் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? மாற்றப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேதத்திலே லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இயேசு ஒரு அருமையான ஓமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரன் பாவ வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி தன்னோட சொத்தையெல்லாம் வாங்கி கொண்டு, தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு தன் சுய இஷ்டப்படி சென்று பாவமாய் வாழ்ந்து எல்லா சொத்தையும் அழித்து பாருங்கள், இறுதியிலே தரித்திர நிலைமைக்கு என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட போது வேதம் லூக்கா 15 அழகா 17வது வசனத்தில் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்தான். அவன் புத்தி தெளிந்து தன்னுடைய பரிதாப நிலையை உணர்ந்து, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குமே, நான் இப்படி சாப்பாடு இல்லை கஷ்டப்படுறேன்னு சொல்லி தன்னோட பாவ நிலையை உணர்றான். பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்படிதான் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்ன செய்து உண்டாகுது. எப்படி உண்டாகுது? முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் ஒரு மனிதனுடைய பாவத்தை சிலுவையில் என்ன செய்கிறார்? அவனுடைய பாவத்தை இயேசுவின் மேல் வைத்து இயேசுவை நம்முடைய பாவத்திற்காய் பிதாவாய் தேவன் தண்டித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை அருளி பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை தந்து, அடுத்ததாக தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிற அந்த ரட்சிப்பென்னும் ஒரு பெரிய ஈவை நமக்கு என்ன செய்கிறார்? அருளுகிறார். அருளி இப்போ என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனிதனும் இந்த ரட்சிப்பென்னும் ஈவை பெற்றுக்கொள்ளும்படி இப்போ தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வசனத்தை, சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? ஊழியக்காரர் மூலம் என்ன செய்கிறார்? மனிதர்களுக்கு அறிவிக்கிறார். அறிவித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். பாருங்கள், அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை தொடுகிறார். என்ன தொடுகிறார்? மகனே, மகளே, ஏன் இந்த பாவத்தில் நீ வாழ வேண்டும்? உன் அப்பாவின் வீட்டில் நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம், எவ்வளோ நல்லா இருக்கலாம் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை தொடுகிறார். பாருங்க, தொட்டவுடன் பாருங்க, அந்த கெட்ட குமாரன் என்ன செய்கிறான்? மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் ஓடி வருகிறான். ஓடி வரும்போது பாருங்க, தகப்பன் தூரத்திலே அவன் வரும்போதே அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி
ஓடி அவனை போய் கட்டி தழுவி அவனை அணைத்து கொள்ளுகிறார். மறுபடியும் அவனை மகனாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களே கூட இன்னும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற இந்த ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற அந்த பாவ மன்னிப்பு, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு தேவனுடைய நண்பனாய் மாறுகிற இந்த அற்புதமான புது வாழ்க்கையை இன்னும் பெறாமல் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார். உங்களுடைய பாவ நிலையை குறித்து உங்கள் வாழ்க்கையை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். உணர்த்தும் போது செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? அந்த கெட்ட குமாரன் எழுந்து தன் தகப்பனிடத்தில் ஓடி வந்தார். இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். பாருங்கள், வேதத்தில் போட்டிருக்குது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் என்ன செய்யுங்க? இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற இந்த நபர் புத்தி தெளியட்டும், தங்களோட பாவத்தை கொடுத்து உணரட்டும் அப்பா, அவர்கள் இயேசுவண்டை ஓடி வரட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தா உட்கார்ந்திருக்க அந்த இடத்திலேயே இப்பொழுது கர்த்தரா இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்கள். அந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிடும் போதே இப்பொழுதே பாருங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகிற அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு, அந்த புது வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற அந்த புது வாழ்க்கை இப்பொழுதே உங்களுக்கு என்ன செய்கிறது? சொந்தமாகிறது. நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கிறிஸ்மஸ் கொண்டாட போகிற நீங்கள் உண்மையாகவே ஒரு புது மனிதர்களாய் மாற்றப்பட்டு பாருங்கள், இந்த கிறிஸ்மஸை உண்மையாகவே ஒரு அர்த்தத்தோடு என்ன செய்யலாம்? கொண்டாடலாம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறப்பா, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்திருக்க அந்த இடத்துல இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கூப்பிடட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு இன்றைக்கு ரட்சிக்கப்படட்டும். ஒருவேளை இதை கண்டு கொண்டிருக்கிற குடும்பங்களில் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கர்த்தர் அவருடைய உள்ளத்தையும் தொட்டு அவர்களும் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்படட்டும். அதன் மூலம் ஒவ்வொருத்தருக்கும் நீ அருளுகிற புது வாழ்க்கை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.